சேலத்தில் வெள்ளிப்பட்டறை தொழிலாளியை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வெள்ளிப்பட்டறை தொழிலாளி சக்திவேலை நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் காரில் கடத்தி சென்று கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்த உறவினர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீர் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சக்திவேலை கடத்தி கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் வாலிபரின் உடலை வைத்து சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஓமலூர் போலீஸ் வந்து எங்களுக்கு போன் இந்த மாதிரி பையன் ஜோப்பில் போன் இருந்துச்சு, பேர் சக்தி ஜில்லா சக்தி, கையில் மாணிக்கன்னு பச்சை குத்திருக்கான் அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் வருது. போலீஸுக்கு போல எங்களுக்கு வருது ஃபோனு. அந்த ஃபோனை ஆன் பண்ணவனை தூக்கிட்டு போனவனுங்க ஃபோனை ஆன் பண்ணி அந்த ஜோப்பில் போட்டாங்க. கொலைனா அப்படி சொல்ல முடியாத அளவு கொடூர கலக்க போலீஸை கண்டுபிடிக்கிறோன்றாங்க. இதுவரையிலும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. இது வரைக்கும் கண்டுபிடிச்சா இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் முடிஞ்ச மாதிரி